தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மேற்கு வங்க அமைச்சர் மதன் மித்ராவிடம் சிபிஐ விசாரணை. சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் விவகாரத்தில் இறுகுகிறது பிடி. இரவோடு இரவாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணம். எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். போராட்டங்கள் அறிவிப்பு. கடைமடைக்கு வந்து சேராத தண்ணீர். மதுரை மேலூர் பகுதியில் 60 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் திரண்டு வந்து மறியல் போராட்டம். விரிவான செய்திகள். சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் தொடர்பாக மேற்கு வங்க போக்குவரத்து துறை அமைச்சர் மதன் மித்ராவிடம் சிபிஐ அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தினர். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட சாரதா நிதி நிறுவனத்தின் சிட் ஃபண்ட் ஊழலில் லட்சக்கணக்கானோர் தங்களது பணத்தை பறிகொடுத்தனர். மேற்கு வங்க மாநிலத்தையே உலுக்கிய இந்த ஊழலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் தொடர்பு குறித்து சிபிஐ தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி குனால் கோஷ் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் 21ஆம் தேதி இன்னொரு ராஜ்யசபா எம்பியான சிரிஞ்சோய் போஸை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இவ்வழக்கில் மேற்கு வங்க போக்குவரத்து துறை அமைச்சர் மதன் மித்ராவை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி வெள்ளியன்று காலை 11 மணிக்கு கொல்கத்தாவில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் மதன் மித்ரா ஆஜரானார். சாரதா நிறுவனத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள மதன் மித்ரா அதன் அதிபர் சுதீப்தோ சென்னுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர். மதன் மித்ராவிடம் சிபிஐ அதிகாரிகள் பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதாவை பலப்படுத்துவதற்காக சிபிஐயை ஏவிவிட்டு திரிணாமுல் காங்கிரசார் மீது மோடி அரசு வீண்பழி போடுவதாக கட்சித் தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டி வருகிறார். மின்கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மின் கட்டணம் உயர்த்துவது குறித்து கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி வந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வியாழனன்று இரவு திடீரென்று மின் கட்டணத்தை 15% உயர்த்தி அறிவித்தது. மின் நுகர்வோர் பாதிக்காத வகையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு கட்டண உயர்வு இருக்காது என்றும் உயர்த்தப்பட்ட கட்டணத்திற்கான மானியத்தை அரசே வழங்கும் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். மின் கட்டண உயர்வுக்கு திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புலி வருது என்று கடந்த சில மாதங்களாக மிரட்டி வந்த மின் கட்டண உயர்வு வந்துவிட்டது என்றும் இந்த கட்டண உயர்வை அரசு முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் மின் கட்டண உயர்வை கண்டித்து வரும் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். 15% மின்கட்டண உயர்வை இரவோடு இரவாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த மின் உயரால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும், தொழிற்சாலைகளும், நிறுவனங்களும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு பல இடங்களில் மின்சார வெட்டு என்பது 4 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரை தொடர்ந்து இருக்கின்றது. ஆகவே இதுபோன்ற இந்த மின்வெட்டை கண்டித்து, மின் கட்டண உயர்வை கண்டித்து வருகின்ற 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் பேரியக்கம் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் மின் கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் தண்ணீர் கடைமடை பகுதியான மதுரை மாவட்டம் மேலூருக்கு வராததை கண்டித்து 60 கிராம விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா வெள்ளலூர் நாடு பகுதியைச் சுற்றி 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதி விவசாயிகள் முல்லை பெரியாறு அணையில் திறக்கப்படும் தண்ணீரை நம்பி சாகுபடி செய்கின்றனர். இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டிய நிலையில் விவசாய சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் கடைமடை பகுதியான வெள்ளலூர் நாட்டிற்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனால் 20,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல் பயிர்கள் கருகி வருகின்றன. இதுகுறித்து பொதுப்பணி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த 60 கிராம மக்கள் வெள்ளிக்கிழமையன்று காலை கருகிய பயிரை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்து மேலூர் 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த விவசாயிகள் தண்ணி தொடர்ந்து 65 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. பெரியார் டேம்ல ஒரு போகம் சாகுபடிக்கு எங்களுக்கு தனியாமங்கலம் டிவிஷனுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி இதுவரையும் முழுமையாக கொடுக்கப்படல. தொடர்ந்து நாங்களும் பல தடவை அலுவலகங்களில் முறையிட்டு, கலெக்டர்கிட்ட முறையிட்டு, அரசு முறையிட்டு சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படல.
எங்களுக்கு வேற வழியே இல்லாம ஒரு 60 கிராமத்தை சேர்ந்த ஒரு 10,000 பேர் வந்து இன்னைக்கு வந்து மறியல் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தொடர்ந்து தண்ணி வந்து நட்டு பூராத்தையும் முடிச்சிட்டோம். பூராமே கருகி இருக்கு, நாத்துகள் பூராமே கருகி பட்டு போற நிலைமையில இருக்கு. 21/12 இருந்து இன்னைக்கு வரை தண்ணி வரல. தண்ணி வராதனால தொடர்ந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். தண்ணி எடுக்கிற தண்ணி எனக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்ன கண்ணாடி வரணும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணாடிக்கு யாருக்குமே அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே தயாரா இதுவரையும் வரல. வரந்தடிக்கு எங்களுக்கு தொடரும். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டு வந்து நடத்திய மறியலால் அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற மாவட்டங்கள் வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் மதுகோடா மீது சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக 2006ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரையில் இருந்தவர் மதுகோடா. அவரது பதவிக்காலத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கங்களை வினி அயன் அண்ட் ஸ்டீல் உத்யோக் எனும் நிறுவனத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக சிபிஐ 2012ஆம் ஆண்டு செப்டம்பரில் வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக மதுகோடா உள்ளிட்ட 8 பேர் மீது ஊழல் தடுப்புச் சட்டம், கிரிமினல் சதி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணை முடிந்த நிலையில் டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ வெள்ளியன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. மதுகோடா தவிர ஜார்க்கண்ட் முன்னாள் தலைமைச் செயலாளர் அசோக் குமார் பாசு, நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் HC குப்தா, வினி அயன் அண்ட் ஸ்டீல் நிறுவன இயக்குநர் உள்ளிட்ட 7 பேரும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டிசம்பர் 22ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பாரத் பராஷர் அறிவித்தார். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேவை தேச பக்தர் என்று புகழ்ந்த பாரதிய ஜனதா எம்பி லோக்சபாவில் தனது பேச்சுக்காக மன்னிப்பு கேட்டார். தேச தந்தை காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சேவை தேச பக்தர் என நிகழ்ச்சி ஒன்றில் பாரதிய ஜனதா எம்பி சாக்ஷி மகராஜ் புகழ்ந்து பேசிய பிரச்சினையை வியாழனன்று பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகள் குழப்பின. வெள்ளியன்று லோக்சபாவில் 2வது நாளாக இப்பிரச்சினையை எழுப்பிய எதிர்க்கட்சிகள் காந்தியை அவமதித்த சாக்ஷி மகராஜ் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். सारे राष्ट्र को और आपको भी इसके बारे में चिंता है और सारा देश ये चाहता है कि वो माफी मांगे अनकंडीशनल. तो सारे देश को ये मालूम होना चाहिए अगर कोई राष्ट्रपिता महात्मा गांधी जी के विरोध में और कातिल को तारीफ करे और गांधी जी का अपमान करे, ये कोई सहन नहीं सकता. और अगर ऐसा ही चला, ये चलते रहता है, हमको मेजॉरिटी है, हम कुछ भी करेंगे, तो ये बात चलने वाली नहीं है और हम चलने नहीं देंगे. பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கோட்சே குறித்து சாக்ஷி மகராஜ் கூறிய கருத்தை அரசு ஏற்காது என்றார். வெங்கையா நாயுடுவின் சமரசத்தை ஏற்காமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் சபை 15 நிமிடம் ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் சபை கூடியபோது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவோ தொகுதி எம்பியான சாக்ஷி மகராஜ் மன்னிப்பு கேட்டார். தான் காந்தியை மதிப்பதாக கூறிய சாக்ஷி மகராஜ் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெறுவதாக கூறினார். ஆனால் சாக்ஷி மகராஜ் மன்னிப்பு கேட்ட விதம் சரியில்லை, நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். அதைத் தொடர்ந்து மீண்டும் சாக்ஷி மகராஜ் எழுந்து தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெறுவதாக கூறி மன்னிப்பு கேட்டார். मैं बापू का बहुत सम्मान करता हूं और पूरे सदन का सम्मान करता हूं. कल बात जो बाहर हुई थी, मैंने तत्काल उसे वापस ले लिया था. सारी मीडिया में, सारे अखबारों में वो बात आ गई. मेरे मित्रों के पास में कोई मुद्दा नहीं है तो खामखा ये मुद्दा उठाते. मुझे लगता है हम आहा भी भरते हैं तो हो जाते हैं बदनाम. तुम कत्ल भी करो तो यहाँ चर्चा नहीं होती. हमने वहीं के वहीं वापस ले लिया था. अरे मेरे मित्र सुनो, आपको सुनना पड़ेगा मेरी बात को. महात्मा गांधी की हत्या गॉडसे ने की होगी तब की होगी, पर महात्मा गांधी की हत्या तो 1984 में तब की जब आपने सिखों का कत्लेआम इस हिंदुस्तान में किया था. मैं अपने शब्दों को वापस लेता हूं. பார்லிமென்ட் துவங்குவதற்கு முன்னதாக பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் சாக்ஷி மகராஜை கண்டித்து காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவிலை கட்ட வேண்டுமென உத்தரப்பிரதேச கவர்னர் ராம்நாயக் கூறியிருக்கும் கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச கவர்னராக பதவி வகிப்பவர் ராம்நாயக். அயோத்தியை ஒட்டியுள்ள பைசாபாத் நகரில் உள்ள ஆவாத் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ராம்நாயக் பங்கேற்றார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அயோத்தியில் ராமர் கோவில் வெகு விரைவில் கட்டப்பட வேண்டும், இந்திய மக்களின் இந்த விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார்.
कि राम मंदिर जल्दी से जल्दी बने, इस प्रकार की भारत के नागरिकों की इच्छा है और वह इच्छा पूरी होनी चाहिए. உத்தரப்பிரதேச கவர்னரின் கருத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், சமாஜ்வாடி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய ஜனதா தள மூத்த தலைவர் KC தியாகி கூறுகையில், அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதற்காக கவர்னர் ராம் நாயக்கை பதவி நீக்க வேண்டும் என ஜனாதிபதியை சந்தித்து வலியுறுத்துவோம் என்றார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா, சிவசேனா, RSS ஆகியவை ராம் நாயக்கின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ராமர் பிறந்த புண்ணிய பூமியான அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட விருப்பம் தெரிவிப்பதில் என்ன தவறு என்று சிவசேனா MP சஞ்சய் ராவத் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் மகன் கார்த்தி காமராஜரை தரக்குறைவாக பேசியதாக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட முயன்ற நாடார் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். கடந்த நவம்பர் மாதம் சத்தியமூர்த்தி பவனில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி பேசியபோது காமராஜர் குறித்து தரக்குறைவாக பேசியதாக நாடார் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கார்த்தியை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாடார் அமைப்பினர் வெள்ளியன்று காங்கிரஸ் கட்சி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட முயன்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை முன்னேற விடாமல் தடுத்த போலீசார் அனைவரையும் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சத்தியமூர்த்தி பவன் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதி அளித்ததாக குற்றம் சாட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையில் அக்கட்சியினர் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலையில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 126 கள்ள துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலையடிவார கிராமங்களில் அனுமதியில்லாமல் துப்பாக்கிகள் பயன்படுத்துவது தெரியவந்ததை அடுத்து போலீசார் சோதனை நடத்தினர். சட்டவிரோதமாக துப்பாக்கி தயாரித்த சுப்பிரமணியன் உட்பட 11 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 15 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட SP விக்ரம் தலைமையில் மலை கிராமங்களில் தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனைகளின் போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 103 கள்ள துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட 126 துப்பாக்கிகள் கச்சிராபாளையம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அவற்றை பார்வையிட்ட SP விக்ரம் அனுமதியின்றி துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். நம்ம கிடைச்ச ரகசிய தகவலின்படி இன்னைக்கு ஓபன் பிளேசஸ்ல நிறைய துப்பாக்கிகள் இருக்குது அப்படின்ற தகவல் நேற்று கிடைச்சது எங்களுக்கு. அதுல VAO அண்ட் போலீஸ் டீம் கிடைச்ச இடங்களெல்லாம் போய் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த மாதிரி துப்பாக்கிகள் இருக்கவே அதை பறிமுதல் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். மொத்தமா இது வரைக்கும் 126 SBML ரக துப்பாக்கிகள் கிடைச்சிருக்கு. இது இப்ப ஹண்டிங் பர்பஸ், அதாவது வேட்டையாடுற பர்பஸ்க்காக இருக்கலாம். ஆனா இருந்தாலுமே அது வைத்திருப்பது தவறுதான். அப்பகுதியில் உள்ள 140 கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அரசு பணியில் சேர்வதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் SP விக்ரம் தெரிவித்தார். கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவிலுக்கு மேளதாளங்கள் முழங்க போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறையினர் காவடிகள் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற குமாரகோவில் திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று பக்தர்கள் மட்டுமின்றி போலீசாரும் பொதுப்பணித்துறையினரும் காவடிகள் எடுத்து வந்து வழிபடுவது வழக்கம். மக்களின் செழிப்பான வாழ்க்கைக்கு மழை வேண்டி பொதுப்பணித்துறையினரும் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்காக போலீசாரும் மன்னர் காலத்திலிருந்தே இந்த நேர்த்தி கடனை செய்து வருகின்றனர். டிசம்பர் 12ஆம் தேதி கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தக்கலை காவல் நிலையத்திலிருந்தும் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்தும் மேளதாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது காவடிகள் எடுத்து வரப்பட்டன. இந்த கோவில் வருஷா வருஷம் கார்த்திகை மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை காவடி கட்டு. இதில் தமிழக அரசாங்கத்திலிருந்து பொதுப்பணித்துறையிலிருந்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கிருந்து காவடி எடுப்பாங்க. அவங்க பாதுகாப்போட வருஷா வருஷம் சிறப்பாக நடக்கப்படுது. மலர் காவடி, வேல் காவடி, பறக்கும் காவடி என பல்வேறு காவடிகளை பக்தர்கள் எடுத்து வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தினர். தங்கம் விலை வெள்ளியன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,064 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,508 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 41 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,475 ரூபாயாக இருந்தது.
சபரிமலையில் இல்லாத ஆச்சாரங்களை பக்தர்கள் பின்பற்ற வேண்டாம் என்று சபரிமலை தந்திரி கண்டரரு ராஜீவரரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்று வரும் மண்டலகால பூஜையை முன்னிட்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கு வருகின்றனர். இருமுடி கட்டி மலையேறும் பக்தர்கள் மஞ்சள் பொடி, திருநீறு, குங்குமம் போன்றவற்றை மாளிகைப்புறம் கோவிலை சுற்றி தூவுகின்றனர். மேலும் இருமுடியில் கொண்டு வரப்படும் பன்னீரை பிற பக்தர்கள் மேல் தெளித்துவிட்டு பாட்டில்களை அப்படியே மலையில் போட்டுவிட்டு செல்கின்றனர். பக்தர்களின் இந்த வழிபாடு ஒரு பாவச் செயலாகும் என்றும் சபரிமலை பாதைகளில் தொட்டில் கட்டுவதும் கற்களை அடுக்கி வைப்பதும் போன்ற தேவையில்லாத ஆச்சாரங்களை பக்தர்கள் பின்பற்ற வேண்டாம் என்றும் തന്ത്രി കണ്ഠരരു രാജീവരരു കേട്ടുകൊണ്ടുള്ളാർ. കാരണം ശബരിമലയിലെ ആചാരം എന്ന് പറഞ്ഞാല് ഇരുമുടി കെട്ടേണ്ടി വന്ന് ശബരിഗിരീശനെ ദർശനം നടത്തി അതിനുശേഷം ഇരുമുടിയൊക്കെ അഴിച്ചു വെച്ച് അതിനകത്തെ സാധനങ്ങൾ നെയ്തേങ്ങ അഭിഷേകം ചെയ്യുക, മഞ്ഞപ്പൊടി സമർപ്പിക്കുക മാളികപ്പുറത്ത് കൊണ്ട്. ഇതൊക്കെയാണ് ആചാരങ്ങളുടെ ഭാഗമായിട്ട്. അല്ലാതെ മഞ്ഞപ്പൊടി കെട്ടഴിച്ച് അവിടെ ഇവിടെയൊക്കെ വിതറിയിടുക, പട്ടുടയാട് ശ്രീകോവിലിന്റെ മുകളിലേക്ക് വലിച്ചെറിയുക, ഇതൊക്കെ തികച്ചും അനാചാരങ്ങളാണ്, പാപമാണ്. അതുപോലെ ഭസ്മം മണിമണ്ഡപത്തിന് ചുറ്റും വിതറുക, അത് അത്രയും മോശമായ ഒരു ചടങ്ങാണ്. இருமுடியில் கொண்டு வரப்படும் பன்னீரை கோவிலில் எடுப்பதில்லை என்பதால் பக்தர்கள் அதனை கொண்டு வர தேவையில்லை என்றும் தந்திரி தெரிவித்தார். சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் சரியான ஆச்சாரங்களை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்றும் ராஜீவரரு கேட்டுக்கொண்டார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.